இறங்கடா வாடா போடா. எங்கடா எந்த கடை? இதுக்குள்ளதான் சார். போடா. சார் என்ன சார் விஷயம்? யார் நீ? நான் இந்த கடை மேனேஜர். நாங்கள் சிவிலேருந்து வரோம். போன மாதம் கோயம்புத்தூரில் கொள்ளடிச்சு 1.25 கோடி மதிப்புள்ள நகையை இங்கே தான் விற்று தான் வாக்குமூலம் கொடுத்துருக்கோம் சார். அதான் கடை செக் பண்ண வந்திருக்கோம். சார் நாங்கள் அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது. 40 வருஷமா கடையை நடத்திக்கிட்டு இருக்கோம். பழைய நகைங்க. ஷட் அப் சார் கொஞ்சம் நிதானமா. ஸ்டாப் இட். இந்த சிபிஐ வெற்றி செலவனை கேனப்பே நினைச்சியா? ராத்திரி பகலா தெருவா அலைஞ்சவனை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தா கதையை அளக்குற. ராஜேந்திரன் சார். கடையை செக் பண்ணியா? சர்ச். சார் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா எங்க முதலாளி வந்துருவாரு. எப்பயா வருவாரு? எப்ப வருவாரு? அவர் நல்லா அதுன்னு பார்த்து வர வரைக்கும் நான் உட்கார்ந்து இருக்கணுமா? எஸ்கியூஸ் மீ சார், எங்க முதலாளிக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். ஆனா அவர் எப்ப வர்றாரோ அதுதான் நமக்கெல்லாம் நல்ல நேரம். இப்ப வந்துருவார் பாருங்க. சிபிஐ வெற்றி செல்வனா எவனோ கொள்ளையடிச்ச நகை நம்ம கடையில் வித்ததா வாக்குமூலம் கொடுத்திருக்கானா, அதை பத்தி விசாரிக்க வந்திருக்காரு. வெற்றிய உள்ள வர சொல்லுங்க. சார் உங்களை உள்ள வர சொன்னாங்க. வாங்க வாங்க, வணக்கம், உட்காருங்க. ஏய், நானும் உட்கார்ந்து விருந்து சாப்பிட வரல, கடையை பூட்டி சீல் வைக்க வந்திருக்கேன். அப்படி சொல்லி 5 லட்சமோ 10 லட்சமோ லஞ்சம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்க. ஏய், இந்த சிபிஐ வெற்றி செலவனை யாருன்னு நினைச்சேன்? வண்ணாரப்பேட்டை கபாலின்னு நினைச்சேன். என்ன உன்னோட ஒரிஜினல் பேரை சொல்றேன்னு பாக்குறியா? என்னோட ஒரிஜினலை பாக்குறியா? ஒரிஜினல் சிபிஐ. நானும் உன்னை பிடிக்கிறதுக்காக 6 மாசமா கடையா வேஷம் போட்டு அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் நாம சந்திச்சிருக்கோம். போலாமா? உள்ள சிபிஐ ஆபீசர் இருக்காங்க. வாங்கடா. சீக்கிரம் ஓடு, ஓடு, சீக்கிரம் உள்ள போ. என்னாச்சுன்னு பாருங்கடா. கரண்ட் கட் ஆயிடுச்சுனா. ஷட். கடவுள் பாவத்தை தொலைக்கிறதுக்காக காசியை படைச்சா. உன்ன மாதிரி பாவிகளை அழிக்கிறதுக்கு இந்த காசி விஸ்வநாதனை படைச்சிருக்கான். என்னுடைய தந்தை நீதிபதி சதாசிவம் காணாமல் போய் இன்றோடு 60 நாட்கள் ஆகிறது. இதுவரை போலீசாரால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே அதை கண்டித்து நான் தீக்குளி. நீதிபதி சதாசிவம் காணாமல் போன வழக்கில் போலீசாரின் நடவடிக்கைகளில் திருப்தி இல்லாததால் இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. வந்தாச்சு. என் வண்டியை ஓரமா இருக்கவே. இந்த பெரிய சிபிஐ சார், வர வழியில வண்டி ரிப்பேர் ஆகி டெட் பாடி ஆயிடுச்சு. அதனால மீன் பாடி வண்டியில அள்ளி போட்டு வந்துட்டேன். இது என்ன?
அதாகப்பட்டது ஜட்ஜி சதாசிவம் காணாம போன வழக்கில் புதிதாக புலன் விசாரணை செய்ய வரும் எங்கள் அண்ணா சொக்க தங்கம். இப்படி எல்லாம் பேசி பொன்னாட போத்தினாதான் சார் நம்ம ப்ரமோஷனை கரெக்ட் பண்ண முடியும். வா. இது எந்த அறிவு சார் 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நம்ம ஆபீஸ் வந்தப்போ நாங்கெல்லாம் கலெக்ஷன் பண்ணி போட்டோமே அந்த சால்வே இது. அது எப்படி சார் புதுசாவே வச்சிருக்கீங்க? இதை வேற எந்த செய்யும்? குளிச்சிட்டு தலத ஓட்டலாங்கில் ஈர உறிஞ்சிட்டு குளிருக்கு போத்தலாங்கில் காலுக்கும் தலைக்கு எட்டாம் பாடு இல்லையா? குழந்தைகளுக்கு ட்ரெஸ் தைக்கலாங்கில் கரகாட்டக்காரி மாதிரி உண்டுன்னு பறஞ்சிட்டு. சார் உங்களை மாதிரி ஒரு சால்வை வச்சிருக்கிறவங்களுக்கு தான் ப்ராப்ளம். 100-200 சால்வெல்லாம் வச்சிருக்காங்களே அவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? அப்படியே மடிச்சு இஸ்திரி போட்டு ஜவுளி கட்டை கொடுத்து ஆசை வாங்கிட்டு வந்துறாங்க. இது பிசினஸ். ஒரு பெரிய ஆளை பார்க்கும்போது ஒரு புஸ்தகம் வாங்கி கொடுக்கும். சமயம் கிட்ட போய் ஆளு படிச்சவங்க அறிவு வரணும். கொடுத்த ஆளுடைய ஞாபகம் வரும். புஸ்தகம் ஒரு வல்லிய சிநேகிதன் ஷேக்ஸ்பியர் പറഞ്ഞു அறியோ சார். நீங்க தத்து புத்துன்னு தமிழ் பேசினாலும் ஒரு அருமையான தத்துவத்தை சொல்லி என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க. நான் உடனே ஆபீசர் வரதுக்குள்ள சைக்கிள் கேப்ல வெளியே போயிட்டாங்க. എന്റെ ഭഗവാനെ ഈ നായർ இந்த ஒரு ആളെ திருத்தி അല്ലേ? சிபிஐ கிளம்பிட்டான். சிபிஐ என்னோட ஏரியாவை கிராஸ் பண்ணிட்டான்.
மார்னிங் சார். குட் மார்னிங். ஐ எம் குருவாயூர் கேசவ நாயர் ஐபிஎஸ். ஆஹா. இவரெல்லாம் ஜட்ஜி கேஸ்ல 2 டீமானு சார். மிஸ்டர் நாராயணன், மிஸ்டர் சங்கரன். சார் குட் மார்னிங் சார். ஐ அம் ஹெட் கான்ஸ்டபிள் கந்தசாமி. இந்த டீம்ல நானும் ஒருத்தன் சார். நம்ம சந்திப்பின் அடையாளமா ஒரு சின்ன அன்பளிப்பு. என்னது? புத்தகம் சார், புத்தகம். இதை வீட்டுல பத்திரமா வச்சு காலாகாலத்துக்கு படிச்சீங்கன்னா உங்களுக்கு அறிவும் ஊறும், ஏன் ஞாபகமும் வரும். புத்தகம் ஒரு வள்ளிய சிநேகிதன்னு ஷேக்ஸ்பியரே சொல்லியிருக்காருன்னு சார் தான் பறிச்சு. சார், ஒரு சின்ன மனுஷன் ஒரு பெரிய மனுஷனுக்கு அன்பளிப்பு கொடுத்தா சந்தோஷமா வாங்கிட்டு போனோம். முறைச்சிட்டு போறாரு சார். ஏன் அறிவு கண்ணை திறந்த மாதிரி நீங்க அவருடைய அறிவு கண்ணையும் திறங்க. அவர் அறிவுக்கண்ணை திறக்கிறது இருக்கட்டும், முதல்ல நீ எந்த அறிவுக்கண்ணை திறந்தாச்சலே. தேங்க்யூ சார். அது எந்த விதத்துல தெரிஞ்சுக்கலாமா? உலகத்துல எவனவனுக்கு அட்வைஸ் கொடுக்கணும், எவனவனுக்கு அட்வைஸ் கொடுக்கண்டான்னு இப்ப நான் அறிஞ்சு. இதே சார், கேஸ்ல நான் என்கொயரி பண்ண எல்லா டீட்டெயில்ஸ் இதுல உண்டு சார். மொத்தம் 117 பேர் விசாரிச்சு, அதுல சந்தேகப்படுற 7 பேர் அரசஞ்சு விசாரிச்சு, ஒன்றும் டெவலப்மெண்ட் இல்லை சார். டீட்டெயில்ஸ் மொத்தம் இதுல உண்டு சார். நீங்கள் படிச்செங்கில் மனசிலாகும் சார். உடனடியா நான் படம் வரைகிறதுக்கு ஒரு டிராயிங் போர்டும் ஸ்கெட்ச் பண்ணி ரெடி பண்ணுங்க. படமோ? யூ மீன் ஓவியம்? எனக்கு பொழுது போகலனா உடனடியா நான் படம் வரைய ஆரம்பிச்சிருவேன். எனக்கு பொழுது போகலனா பாத்ரூம்ல உட்காந்து புக் படிப்பேன். நீங்க வேணா இங்க படிங்க. சாரி சார். பிரமாதம். ஏடோ, இன்னும் வரைய தொடங்கலடா. அவர் பேனாவை பிடிக்கிற ஸ்டைலை பார்த்தாவே தெரியல எவ்வளவு பெரிய வேலைக்காரன்னு. இவன் யாரு, எங்க இருக்கான்னு உடனடியா கண்டுபிடிச்சாகணும். படம்லாம் நல்லா வரையறீங்க, ஓகே. உங்க கற்பனையில வந்தவன நாங்க எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இவன் கற்பனை இல்ல, நிஜம். இன்னைக்கு என்ன கொலை செய்ய முயற்சி பண்ணவங்களை இவனும் ஒருத்தன். நேத்து வரைக்கும் என்ன கொலை செய்ய யாருமே முயற்சி பண்ணல. இன்னைக்கு இந்த கேஸ பொறுப்பேற்றுக்க வரும்போது வழியில என்ன கொலை செய்ய முயற்சிக்கிறாங்கன்னா ஜட்ஜா கடத்தினவங்களுக்கும் இவனுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. இந்த நூலை பிடிச்சா அந்த மலையை இழுத்தணும். நீங்க சொன்னதை செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். உங்க வெற்றிக்கு பின்னாடி நான் இருக்கிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு சார். இல்ல நாங்கெல்லாம் இருக்கிறோம்னு சொல்ல வந்தேன். என்னதான் இருந்தாலும் போலீஸ் தான், சிபிஐ தான். ஏட்டு தான்.